வீடியோ பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் VKS பாண்டி. ஆனால் என் மாத எக்ஸ்பென்ஸு கூட என்கிட்ட காசு கிடையாதுண்ணா. என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 6 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு தானே என் மாத எக்ஸ்பென்ஸே நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஏழை விவசாயி மகன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஒரு 80 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காரா ஓய் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. ஆனால் அது என்னோட சேவிங்ஸ்னா, என் ஒய்ஃபோட சேவிங்ஸ்னா, பேங்க்கில் லோன்லாம் போட்டு தானே அந்த இடத்தையே வாங்கியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் நம்புகிற மாதிரியா இருக்குது. எனக்கு பெருசாக நம்பிக்கை வரல. நீங்கள் நம்புறீங்களா மக்களே? இதை பற்றி தான் இந்த விஷயம் உண்மையா இல்லையா, இதை சார்ந்த பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோட எண்டில் ஒரு சஸ்பென்ஸை உடைக்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் திமுக கூட ரொம்ப நாளாக மறைமுகமாக நட்பு பாராட்டுறாராமே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இப்போ உடைகிறதுக்கு காரணமே அண்ணாமலை தானே சொல்லப்படுது. அப்படியா? இது உண்மையாக இருக்குமா மக்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அந்த சந்தேகத்துக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டீட்டெயிலாக பேசுவோம். 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். தற்போதைய அரசியல் சூழலில் திமுகவுக்கு எதிராக மக்கள் இல்லை, திமுக கூட்டணியே வலுவாக உள்ளது அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். எந்த முட்டா பயலாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாராங்க? அதாவது மத்தியில் ஆளுகின்ற ஒரு தேசிய கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர், மாநில எதிர்க்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எதிர்க்கட்சி வலுவானதாக இருக்குது, அதற்கு எதிரான மாநில மக்கள் இல்லை அப்படின்னு எந்த முட்டாளாவது சொல்லுவாங்களா? என்ன முட்டாளுங்கிற நீ அண்ணாமலை பார்த்து முட்டாளுங்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து நான் முட்டாள்னு சொல்லலைங்க. அவர் ஒரு அரசியல் ஞானி. அதை ஏங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தான் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு. திரு எடப்பாடி அவர்களும் 2026 எங்கள் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அதே கூட்டணியில் இருக்க கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய, அதுவும் முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் திமுக ஆதரவு அப்படி கருத்து சொல்லலாமா? இன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கு எதிரான மனநிலை இன்றைய சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் இல்லை, அவங்க கூட்டணி வலுவாக தான் இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணி வெற்றி பெற தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்றதுக்கான காரணம் என்ன? என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஐநா நாகரிகெல்லாம் ஒன்றும் பண்ண தெரியலங்க, அவர் தலைவர்கள்லாம் வேஸ்ட்டு, அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக செயலாற்றார் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக டிடிவி தினகரன் ஏன் பேசணும்? திமுகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் ஏன் பேசணும்? இதுக்கு ரெண்டுக்கும் எது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இதற்கெல்லாம் பின்னணியாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. எப்படிப்பா சொல்கிற? சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது, சரியான காரணம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணமும் இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை நேர்கொண்டாங்க. அதில் பெருசாக வெற்றி பெற முடியல, திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு. அதன் பிறகு ஒரு 2 வருஷம் இந்த கூட்டணி நம்ம நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் காலம் போக போக அண்ணாமலை அவர்கள் பொது மேடையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இதெல்லாம் ஒரு தற்கூறிங்க, இவருக்கெல்லாம் முதலமைச்சராகிறதுக்கு அருகதே இல்லை, தகுதியே கிடையாது, இவரெல்லாம் முதலமைச்சர் ஆகவே கூடாது அப்படின்னு பொது மேடையில் காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி அதிமுகவோட மூத்த தலைவர்களும் இப்போ என்னப்பா இந்த சின்னப்பா இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கூட கூட்டணி வேணாம் போயா அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி அன்றும் முடிவடைந்தது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதுக்கு அதிமுக கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு பாஜக தலைமைக்கு தெரியும். அதனால் அதிமுக கூப்பிட்டு எப்போ வாங்கப்பா கூட்டணி வச்சுக்கோப்பா, எலெக்ஷன் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதிமுக ஒரே முடிவாக கூட்டணிக்கெலாம் வர முடியாது, ஒன்று அண்ணாமலையை பாஜக தலைவர் போஸ்ட்லேருந்து தூக்குங்க, நாங்கள் கூட்டணிக்கு வரோம், இல்லை அப்படின்னா எங்களை கூட்டணிக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இப்படி சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாஜக மேலும் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சு ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு
பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 40 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சீட்டு கூட கிடைக்கல. ஒருவேளை அதிமுக கூட கூட்டி வச்சிருந்தா கூட ஒரு கணிசமான வெற்றி வந்திருக்கும். இந்த கூட்டணிலாம் சேர்த்து வச்சு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. மேலே பாஜகவும் மைனாரிட்டி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை நடந்துச்சு. இதுவும் உங்களுக்கு தெரியும். நமக்கு இவ்வளோ தெரியுதே, பாஜக மேலிடத்துக்கு எவ்வளோ தெரியும். நம்ம ஒரு வேளை அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் அவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தால் ஒரு 10 தொகுதியாவது கிடச்சிருக்கும். நம்ம மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை நேர்ந்திருக்காது அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும். இது கடந்து வர 2026 தேர்தல் வருது. மீண்டும் அதிமுக ஆட்சி நமக்கு கூட்டணி நமக்கு வேணும் அப்படின்னு அதிமுக அணுகிறாங்க. எப்பா இது நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ சொன்னது என்ன, அண்ணாமலையை தலைவர் பொருளும் தூக்கணும், அவ்வளோதானே, நாங்கள் தூக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை பதவியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தமிழக மாநில தலைவராக பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்களை பதவி அமர்த்துறாங்க. ஓகேப்பா, நீங்கள் அண்ணாமலையை பதவியோடு தூக்கிட்டீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு அதிமுகவும் போய் கூட்டணியில் சேருது. சரி, இதோட விட்டா பரவாயில்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது எடப்பாடி அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியாக இருக்காது அப்படின்னு எடப்பாடி சொல்ல வேறு வழி இல்லாமல் அமித்ஷா அவர்களும் அதை ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை என்னடா இந்த எடப்பாடி சொன்னார் அப்படின்னு நம்மளை பதவியை விட்டு தூக்குனாங்க, கூட்டணி ஆட்சி அமையும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையினாங்க, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, கூட்டணியில் மட்டும்தான் ஆட்சின்ற மாதிரியும் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு சரிங்கிறாரு, ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரே எதிர்பாராத விதமாக பொது மேடையில் ஏற்றி அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியை அமர வைப்போம் அப்படின்னு அண்ணாமலை வாயாலே சொன்னால் அண்ணாமலைக்கு ஈகோ ஹர்ட் ஆகுமா ஆகாதா? ஏன் தற்கொலையாமல் இவனுக்கு முதலமைச்சராகலாம் தகுதியே கிடையாதுன்னு சொன்ன ஏன் வாயாலேயே அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை ஈகோ ஹர்ட் ஆகுமா ஆகாதா? சொல்லுங்கள் மக்களே. அதோட வெளிப்பாடு தான் இது. ஐயா, நான் அந்த அளவு தற்கொலைங்கிறேன், அந்த அளவுக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைங்கிறேன், அப்புறம் ஏன் வாயிலே அந்த அளவு முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வைப்போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எப்படி உட்கார வைக்கிறேன்னு நான் பார்க்குறேயா அப்படின்ற வெளிப்பாடு தான் அண்ணாமலையோட செயல்பாடுகள். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உடையக்கூடிய பிளவுகள். முதல்ல ஓபிஎஸ் அண்ணா ஒன்றெல்லாம் பெருசாக ஒன்றும் பேச முடியாது, உன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஏன் கூட்டணி விட்டு வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல வச்ச அண்ணாமலை அவர்கள் தான் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்கார். டிடிவி தினகரன் முதல்ல அந்த கட்சி அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தப்போ சொன்ன வார்த்தை, எங்களுக்கு என்டிஏல பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க, எங்களை புறக்கணிக்கிறாங்க, அதனால் அந்த கூட்டணி விட்டு அங்கே வெளியே வரோம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைமை செய்ய தெரியல, அவருக்கு பொறுப்பு பண்ண தெரியல, இதற்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை அவர்கள் தான் சிறப்பான பணியாற்றினார் அப்படின்னு அண்ணாமலையை புகழ்ந்து பேசுகிறதும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக நீங்கள் அறிவிச்சிங்கன்னா நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், அவர் முதல் வேட்பாளர் மாட்டுங்க, நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு கடைசியாக மையப்புலி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக தகுதியே இல்லை அப்படின்னு சொன்ன அண்ணாமலையோட அதே கருத்துக்கு டிடிவி தினகரன் அவர்களும் வராரு. நீங்கள் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக அறிவிச்சா நாங்கள் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கணும், அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாங்கள் அந்த கூட்டணிக்கு வந்தோம், அதனால் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றுங்க, அப்புறம் நாங்கள் கூட்டணிக்கு வரோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் கூட்டணிக்கே வரமாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். இதை எல்லாமே பின்னாடி இருந்து செயல்படுத்தக்கூடியவர் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்னப்பா லாபம் அப்படின்னா லாபம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அண்ணாமலைகிட்ட அரசியலை தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். இவங்களை கூப்பிட்டு வந்தால் அரசியல் உட்காரக்கூடிய தகுதி கிடையாது, இவ்வளோ முதலமைச்சர் ஆகவே கூடாது அப்படின்னு சொன்ன வாயால் நீ அவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்ல வச்சால் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு கூடிய ஈகோ தான் இன்னைக்கு அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே பிரிவு ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதற்காக திமுகவுக்கு ஆதரவாக கருத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கேள்வி தான். இன்றைக்கி கிடையாதுங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே திமுக கூட மறைமுக நட்பு பாராட்டுறாரோ அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேள்விகளும் பரவலான செய்திகளும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர விடாமல் தடுத்ததுமே அன்னைக்கு திமுக சொல்லி தான் அண்ணாமலை இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாருன்ற செய்திகளும் வந்துச்சு. அதே மாதிரி 2024 தேர்தலில் பாஜக தமிழகத்தில் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கல, கேவலமாக படு தோல்வி அடைஞ்சாங்க. இது பாஜகவோட தலைமைக்கும் தெரியும். அதை தொடர்ந்து
இப்போ திமுக ஆட்சிக்கு ஆதரவாக கருத்துக்கள், அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு ஆதரவாக கருத்து சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரி இருக்கும். நான் பொதுவாக ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன அதில் ப்ளஸ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக திமுகவுக்கு ஒரு ஆதரவை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் நம்ப தகுந்த வட்டாரங்கள், நம்ப தகுந்த மீடியாக்கள்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, எதுக்காக இவர் திமுகவுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அப்புறம் 80 கோடியில் சொத்துலாம் வாங்குறது? அந்த கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பகுதியில் திரு அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்க லேண்டுக்கு பக்கத்தில் ரோடு கூட கிடையாதுங்க. அந்த ரோடு கூட கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முறையான சாலை வசதி கூட கிடையாதான். கிட்டத்தட்ட 45 லட்சம் செலவு பண்ணி ஒரு பாலம் போட்டு கொடுத்துருக்காரு திமுக அரசு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்காக இந்த ஒரு கருத்து கூட சொல்லணும்னா எப்படி? அப்புறம் இந்த இடம் வாங்குறதுக்கு 80 கோடி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா, ஆனால் இல்லைங்கண்ணா, நான் கடன் வாங்கினேண்ணா, என்ன சேவிங்ஸ்னா, என் ஒய்ஃபோட சேவிங்ஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை இந்த 80 கோடி இந்த நிலம் கிடையாது, இந்த நிலத்தோட மதிப்பு இவ்வளோ தான் அப்படின்னு மறுத்து பேசவே கிடையாது. 80 கோடி ஒரு ஏழை விவசாயி மகனு கடன் கொடுத்தா நம்ம ஊரில் ஏகப்பட்ட விவசாயிங்க இருக்காங்களே, எல்லாத்துக்குமே கொடுக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் ஒரு அறிக்கையுமே கொடுத்துருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ எண்ணில் ஒரு 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 சஸ்பென்ஸ் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நேற்று அவர் கொடுத்த அறிக்கையை பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு தெரியும். அதாவது இந்த நிலத்தை நான் முறையாக பதிவு செய்து அதற்கு தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என 40,59,220 ரூபாய் பத்திரப்பதிவுக்கு நான் கட்டியிருக்கேங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பத்திரப்பதிவு கட்டினீங்களா, இல்லை பத்திரப்பதிவு உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்தாங்கிறதெல்லாம் இங்கே கேள்வி கிடையாது. 80 கோடிக்கு நிலம் வாங்கினீங்களா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. அப்போ இந்த 80 கோடிக்கு நிலம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான அமௌண்ட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதான முக்கியமான கேள்வி. ஆனால் அதற்கு அண்ணாமலை பதில் சொல்லாமல் அப்படியே மேலோட்டமாக வேறு பூசி தள்ளிட்டு போயிட்டாரு. சரி, ரைட், ஓகே. நான் சொல்ல வேண்டிய முக்கியமான சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த பல வருடமாகவே திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்த நாட்களிலிருந்து அவர் ஏதாச்சும் அறிக்கை கொடுத்தாரு அப்படின்னா அது பாஜகவோட லெட்டர் பேடாக இருக்கும். திரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர், திரு அண்ணாமலை பாஜக தமிழக பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு பாஜகவுடைய பாரதிய ஜனதா கட்சியோட லெட்டர் பேடை மட்டுமே பயன்படுத்தி அறிக்கைகள் விழக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கொடுத்த அறிக்கையை நீங்கள் உத்து கவனிச்சிருந்தா தெரியும். அந்த அறிக்கை திரு கே அண்ணாமலை எக்ஸ்-IPS எந்த இடத்துலையுமே கட்சி சார்ந்த லெட்டர் பேடும் இல்லை, கட்சியை குறிப்பிடவும் இல்லை. இது தனிப்பட்ட காரணத்துக்காக நாங்கள் கட்சி லெட்டர் பேடை பயன்படுத்தலை, என்னோட பர்சனல் லெட்டர் பேடை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு என்ன அண்ணாமலை அவர்கள் சொன்னாலுமே ஓரளவுக்கு மேலே நீங்கள் உங்கள் பொய்யை கட்டி வைக்க முடியாது. பாஜகவோட அதிருப்தியில், அதாவது எடப்பாடியை உள்ளே சேர்த்துட்டீங்க, என்ன பதவியை விட்டு தூக்கிட்டீங்க இருந்தாலும் சொன்னான்னு, அப்புறம் என் வாயிலே கொண்டு போய் அவரை முதலமைச்சர் சொல்ல சொன்னீங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் ஹீக்கோ ஹர்ட்டாக அண்ணாமலை பாஜக தொடர்பு தள்ளியே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்கணும். இந்த கூட்டணி வலுவாக இருந்தால் நீ முதலமைச்சர் நீ முதலமைச்சர் ஆயிருவியா? இந்த கூட்டணியை உடைக்கணும், அதற்கான விலைகளும் அண்ணாமலை செய்கிறாரு. அதே நேரத்தில் இந்த கூட்டணியை விட ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு மறைமுகமாக ஆதரவு சொல்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்பாடுகளை அண்ணாமலை தொடர்ந்து செஞ்சுட்டே வராரு. அப்போ இவர் இவ்வளோ பண்ணுறாரு, ஏன் மேலே இருந்து பாஜக ஒன்றுமே பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ இது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரே விஷயம் பீகார் தேர்தல். அந்த தேர்தல் முடிஞ்சதும் அவங்க பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பும். கண்டிப்பாக பாஜகவை விட்டு அண்ணாமலை நீக்கப்படுவார் அல்லது அண்ணாமலையை அந்த கட்சியை விட்டு நீங்குவார். இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா பிஜேபி தலைமையில் அண்ணாமலைக்கு ஒரு புதிய பதவி ஒன்று கொடுத்து ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு ஓடி போயிரு, தமிழ்நாட்டு பக்கம் வந்துடாதா அப்படின்னு வேறு ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பார்ப்போம், தேர்தல் நெருங்க இன்னும் அரசியல் களங்கள் எப்படிலாம் மாறுறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.